தமிழகம் முழுவதும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். யார் யார் எங்கெங்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர் என்பதை இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளரும் அக்கட்சியின் தியாகராய நகர் தொகுதி வேட்பாளருமான ஹெச் ராஜா மற்றும் திமுக வேட்பாளர் NS கனிமொழி ஆகியோர் கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி 10வது மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் தேமுதிக நிறுவனரான சந்திரகுமார் தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ரவியிடம் திமுக வேட்பாளர் MRK பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு, மணப்பாறை தொகுதியில் களம் காணும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது நிசாம், திருச்சி கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் ஆகியோர் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் ரொகையாவும் நேற்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிடும் சமூக சமத்துவப்படை நிறுவனர் சிவகாமி ஆகியோரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடி அருணா அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக களம் காணும் ஞானசேகரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயபிரகாஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை பெரம்பூர் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சவுந்தரராஜன் மாநகராட்சி மண்டல அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் அழகு மீனாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுக வேட்பாளர் J அன்பழகன் தேர்தல் நடத்தும் அதிகாரி வீரப்பனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.